என் செல்ல பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை உன்னுடையதல்லவா? அதை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளையே. குலதெய்வத்தின் வாக்கு ஒருவருக்கு கிடைக்கும் என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் அது நடந்து விடாது. அப்படி இருக்கையில் என்னுடைய பிள்ளை, உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதால் அதனை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என் தங்கமே. குலதெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்து விடாதா என்று எத்தனையோ பேர் ஏங்கி நிற்கும் இந்த காலத்தில் என் பிள்ளையாகிய உனக்கு அது சர்வ சாதாரணமாக இந்த கருப்பன் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அது என்னவென்று என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ இழந்து நிற்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் உன்னுடைய குல தெய்வத்தின் வாக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கலாம். இந்த சந்தோஷம் என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை காண்பிக்கலாம். அப்படி எது நடக்கப் போகிறது, என்ன காண்பிக்கப் போகிறது, உன்னுடைய குலதெய்வம் என்ன சொல்ல வந்திருக்கிறது, நான் சொல்லும் பொழுதே என் பிள்ளை நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது காண்பிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை மிகுந்த மனவேதனையில் தள்ளிய பொழுது நீ என்ன நினைத்தாய்? நமக்கு நம் குலதெய்வம் எப்பொழுதும் காவலாக இருக்கும், நமக்கு நம் தெய்வம் எப்பொழுதும் நன்மைதான் செய்யும் என்று நினைத்தாய் அல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பலன்தான் உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது என் தங்கமே. உன் குலதெய்வம் எல்லாம் அவ்வளவு எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகவில்லை. சில விஷயங்கள், சில தவறுகள் நடந்த போதெல்லாம் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் விலக நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது சில கஷ்டம், நீ இதையெல்லாம் திருத்தி கொண்டு இருக்கிறாய் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகிறார்கள். அவர்கள் என்று வரப்போகிறார்கள் என்பதனையும் சொல்லிவிட்டார்கள். என் பிள்ளையே, வருகின்ற பௌர்ணமியில் உன் இல்லம் தேடி உன் குல தெய்வங்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் வரப்போகின்ற இந்த காலத்தை நீ என் பிள்ளை, நீ ஒருபொழுதும் அதனை தவிர்த்து விடாதே. அவர்கள் உன்னை தேடி வரும்பொழுது இதைவிட மிக பெரிய சந்தோஷம் உனக்கு என்ன இருக்கிறது என் தங்கமே? அவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, நான் ஒவ்வொரு பொழுதும் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை நீ எவ்வளவு வணங்கினாலும், உன் இஷ்ட தெய்வங்கள் உனக்கு எவ்வளவுதான் வாரி வழங்கினாலும் அது உன்னுடைய குல தெய்வத்திற்கு பிறகுதான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. உன் குலத்தை காக்கும் குல தெய்வமானது உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை பொறுப்புகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் ஓடோடி வருவது உன்னுடைய குல தெய்வமாக தான் இருப்பார்கள். உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் அவர்கள் எப்பொழுதும் தங்கியிருப்பார்கள். இப்பேற்பட்ட குல தெய்வத்தை என்னுடைய பிள்ளை நீ மறக்கலாமா? சில நாட்களுக்கு முன்பு நீ அந்த தவறையும் செய்துவிட்டாய் என் பிள்ளையே. உன்னுடைய குல தெய்வத்தின் நினைப்பே உனக்கு இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததால் உனக்கு அவர்களை நினைப்பதற்கு நேரம் இல்லை என்று நீ சொல்லிவிட்டாய். உனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் என் பிள்ளையே, உன் குல தெய்வத்தை மறந்து விடலாமா? உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் எந்த கஷ்டத்திலும் இருந்தும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் காப்பாற்றாமல் இருந்தால் கூட உன்னுடைய குலதெய்வம் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கு உதவிட ஓடோடி வருவார்கள் என் தங்கமே. அவர்கள் உனக்கான நல்லதை சர்வ நிச்சயமாக உனக்கு செய்து தருவார்கள். உன் மீது அவர்களுக்கு இவ்வளவு அன்பு எதற்கு என்றுதானே நீ யோசிக்கின்றாய்? ஏனென்றால் இந்த கருப்பன் உன் குலத்தை காக்கும் காவல் அல்லவா? இதை புரிந்து கொண்டு வருகின்ற பௌர்ணமியில் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த குல தெய்வத்தை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வருகின்ற உன் குல தெய்வத்தை நம்பி அவர்களை மனப்பூர்வமாக நீ உள்ளே அழைக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய குலதெய்வ கோவில் மிக அருகில் இருந்தாலும் சரி அல்லது தொலைவில் இருந்தாலும் சரி,
உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தால் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு உன்னால் முடிந்த வெல்லத்தை வாங்கி கொடு என் தங்கமே. அது உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும். அந்த வெல்லத்தை உன்னுடைய குலதெய்வங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வெல்லத்தை உன்னுடைய குலதெய்வம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நன்மையை நீ முழுமையாக பெற்றுக்கொள் என் தங்கமே. இதனை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடாதே. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த கருப்பன் தரக்கூடிய அற்புதங்கள் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னுடைய அத்தனை விருப்பங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன் குலதெய்வம் உன் மீது அன்பு கொண்டு வருகையில் என் பிள்ளை நீ அதனை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குலதெய்வம் தருகின்ற அந்த நன்மைகளை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டு கஷ்டங்களையெல்லாம் துச்சமென்று விலக்கி கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு. அத்தனையும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு பெற்றுத்தரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, துன்பத்தையும் துயரத்தையும் அதிகமாக பார்த்த இந்த வாழ்க்கை இனி சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் முழுமையாக காணப்போகிறது. நீ சந்தோஷமாக உன்னுடைய குலதெய்வத்திற்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய அத்தனை அற்புதங்களுக்கும் நீ முழுமையாக நன்றி சொல்ல வேண்டும் என் தங்கமே. அவர்கள் உன்னிடம் சொல்ல நினைப்பது பௌர்ணமியில் உன் இல்லம் தேடி உன் குலதெய்வம் வரப்போகிறார்கள் என்பதுதான். அந்த நேரத்தில் அவர்களை வரவேற்க என் பிள்ளை நீ தயாராக இருந்தாலே போதும். அதற்கான முழு பலனையும் உன்னுடைய கருப்பன் நான் உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ செய்யும் கடமைக்கான பலன்களை நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு நான் திருப்பி தருவேன். நீ மற்றவர்களுக்கு செய்யும் நலன்களுக்கான பலனையும் இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன். என் பிள்ளை, நீ என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவித செல்வங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என் தங்கமே. இந்த கருப்பன் உன்னுடன் இருக்கையில் உன்னை யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக தந்து அருளுவேன் என் தங்கமே. பிள்ளையே, நீ பிறரிடம் அன்பு செலுத்து. அந்த அன்பு பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதே போலத்தான் நீ பிறருக்கு செய்யும் உதவிகளும் யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு அதன் பலன் நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கான உதவிகளும் வந்து சேரும் என் பிள்ளையே. எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.